குளியல் பொடி ரெடி பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கோம். இது என்ன அப்படின்னா பச்சை பயிறு, பாசிப்பயிறு. உடம்புல வந்து வேர்க்குரு, அதே மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலுமே போக்கும். ஸ்கின் வந்து சாஃப்டாகும், ஸ்கின்னும் ரொம்ப பளபளப்பாக ஆயிரும். இது வந்து என்னென்னா காய்ந்த நெல்லிக்காய். இது வந்து சீயக்காய்க்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஒன்றா வந்து காய வச்சுருக்கத உங்களுக்கு காமிச்சிடலான்னு தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். இது வந்து காய்ந்த நெல்லிக்காய். இது வந்து எதுக்கு அப்படின்னா சீயக்காய்க்காக நான் காய வச்சுருக்கேன். அதே மாதிரி நன்னாரி, இது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி, அதே மாதிரி வந்து தேகத்துக்கும் குளிர்ச்சி தான் நன்னாரி வேர். உள்ளுக்கும் எடுத்துக்கலாம், அதாவது ஜூஸ் வடிவத்தில். அதே மாதிரி பானை தண்ணியிலலாம் வந்து மண்பானையில் ஒரு 2 வேர் வந்து இது மாதிரி போட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரும். வேர்வை ஸ்மெல்லே இருக்காது, நம்ம உடம்புல ரொம்ப வாசமாக இருக்கும். இது வந்து என்னென்னா சம்மங்கி விதை, கார்போக அரிசின்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்கு அப்படின்னா குளியல் பொடிக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வெட்டி வேர் 1 கிலோ அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் வந்து வெட்டி வேர் சேர்த்துக்கணும். சீயக்காய் பொடியிலையும் இந்த வெட்டி வேர் வந்து சேர்த்துப்போம். இந்த கார்போ அரிசி எதுக்கு பிரித்து வச்சுருக்கேன் அப்படின்னா இது சீயக்காய் பொடியில் போட்டு அரைக்கிறதுக்கு. இது ஒரு அளவோட நான் மெஷர்மெண்ட்டோட எடுத்து வச்சுருக்கேன் தனித்தனியாக. இது வந்து பூலாங்கிழங்கு, இதுவும் வாசத்துக்காகவும் நம்ம ஸ்கின்னு பளபளப்புக்காகவும் தான் சேர்க்குறோம். மகிழம்பூ, இது வந்து அரிப்பு, திப்பு, உடம்புல வந்து அலர்ஜி இது எல்லாத்தையுமே போக்கும். இந்த மகிழம்பூ, உலர்ந்த மகிழம்பூ தான் அது. இது வந்து என்னென்னா உருளைக்கிழங்கு துருவி அதை காய வச்சுருக்கேன். நிறைய சேர்த்துக்கலாம், நான் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா கோரைக்கிழங்கு. இதுவுமே வந்து உடம்புக்கு வந்து வாசத்தையும் நம்மளுக்கு தேகத்துக்கு நறுமணத்தையும் தரும். அரிப்பு திப்பு எதுவும் இருந்துச்சுன்னா, அலர்ஜி, தேமல் இது மாதிரி இருந்துச்சுன்னா இது இந்த மகிழம்பூ, ஆவாரம்பூ இது எல்லாத்தையுமே வந்து போக்கும். இந்த ஆவாரம்பூ எல்லாமே, ஆவாரம்பூ வந்து தேகமும் ரொம்ப பளபளப்பாக இருக்கும். இது வந்து என்னென்னா மறிக்கொழுந்து, நான் மார்க்கெட்டில் வந்து வாங்கி அதை ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ பாசிப்பயிறு எடுத்தோம் அப்படின்னா 100 கிராம் வந்து வெந்தயம் சேர்த்துக்கணும் அதில். இதுவும் குளிர்ச்சியை தரும், பளபளப்பாக இருக்கும் உடம்பு. இது வந்து வசம்பு எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னா எதுவும் வந்து தேவையில்லாத ஒரு பூச்சி ஏதாவது கடிச்சிச்சு, ஏதோ ஒரு விஷத்தன்மை இருந்துச்சுன்னா அதுவே முறிக்கும். இது குளிக்கும்போது வந்து மேலே வந்து எதுவும் வீக்கம் இது மாதிரி இருந்துச்சுனாலும் சரியாகும். அதே மாதிரி நம்ம பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து குளியல் பொடியில் சேர்க்கும்போது வண்டும் வராது இந்த வசம்பு சேர்த்துக்கனால. இது வந்து 1/4 கிலோ அளவு வெந்தயம் வந்து அளந்து வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா சீயக்காய்க்கு. இது வந்து எது அப்படின்னா வேப்பலை, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, இந்த செம்பருத்தி பூ, ரோஜா இதழ் இது எல்லாமே, கருவேப்பிலை, அதே மாதிரி வந்து மருதாணி, கருவேப்பிலை, இங்கே இருக்குது மருதாணி இது எல்லாமே உலர வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து மில்லில் கொண்டு போய் அரைக்கும் போது தான் ரொம்ப நைஸாகவும் இருக்கும். அதனால தான் வந்து இப்போ உலர்த்தி வச்சுருக்கேன். இது 2வது நாளாக உலருது.